லோக்கி ப்ரோ, என்ன ப்ரோ இது? கேப்டன் பிரபாகரன் இவ்வளோ சீன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க உங்க படங்கள்ல. செல்வமணி சார் 1991 வந்த படத்தை இப்ப பார்க்கும்போது கூட எனக்கு பயங்கரமா புல்லரிச்சு சார். ஆனா இந்த ஒரு சீனை மட்டும் நீங்க ரீமிக்ஸ் பண்ணி ரீஎடிட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். புல்லரிக்குதுங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். எஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் சாரோட பிறந்த நாள். இன்னைக்கு அவர் மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா அல்ல குறையாம அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வள்ளல். கிட்டத்தட்ட இப்படி ஒரு வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. சிம்பிளா திருவள்ளுவர் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு. நீ என்னதான் பொருள் இங்க சம்பாதிச்சாலும் இங்க சில வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழணும் அப்படி இருக்கு. ஆனா உனக்கு அருள் இல்லை அப்படின்னா, ஈகை இரக்கம் கருணை அப்படின்ற குணங்கள் இல்லை அப்படின்னா, நீ வாரி வழங்கலை அப்படின்னா உனக்கு சொர்க்கத்திலே இடம் இல்லை அப்படின்றாங்க. ஆனா சொர்க்கம்னா எது தெரியுமா? இங்கதான்டா, இந்த பூமி தான்டா. இந்த பூமியில இருக்க மனுஷங்களுக்கு இடையே ஈவு இறக்கத்தோட வாழ்ந்துட்டு போற அப்படின்னா அவங்க மறைகிறவர்களுக்கு இல்லை, இந்த பூமி மறைகிற அளவுக்கு நீ வாழ்ந்துகிட்டே இருப்ப, உன் பூத உடல் அலைஞ்சிடும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்ம கேப்டன் சார் தான், கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவரோட ஆசையும் ஆதரவும் அந்த பேரன்பும் அந்த பேரருளும் வேண்டி நம்ம வீடியோக்குள்ள டேட்டா போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, ருக்மி, ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான் இப்படி பலரோட நடிப்புல ஆர்கே செல்வமணி இயக்கத்துல நம்ம இசைஞானி இளையராஜாவோட இசையை வெளிவந்திருக்கிற கேப்டன் பிரபாகரன். எஸ், கேப்டன் பிரபாகர் படத்தோட கதை என்ன? நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 1991 நான் பிறந்தப்ப வந்திருக்குங்க. பட் நான் அந்த படத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். சின்ன சீன்ஸ் பார்த்துருக்கேன். பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு படத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். அந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணமான என் நண்பனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் சும்மா தான் தூங்கிட்டு இருந்தேன், வரையாடம் கூப்பிட்டான். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு கேப்டன் சாரோட பிறந்தநாள் அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையிலேயே கேப்டன் பிரபாகரன் அந்த காலகட்டத்தில் உயிரோடு வாழ்ந்த ஒரு பெருந்தலைவர், விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரனோட பேரை வச்சது. ப்ளஸ் இது மக்களுக்கான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னும், அதே சமயம் வீரப்பன் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ரிசம்பிள் பண்ணி ஒரு மிகப்பெரிய என்னதான் இப்படி பண்ணாலும் அதை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் காட்டின விதம் இருக்குல்ல, அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஆர்கே செல்வமணி சார் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பேச போகிறோம், அந்த பாலிடிக்ஸ்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்ப அது மக்கள்கிட்ட போய் சேர இடம் இருக்குல்ல, அது பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது சில சீன்ல க்ளோ போட்டு இழுக்கிறாங்க. விஜயகாந்தியா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி எனக்கே யோசிக்க தோணுது, இந்த இடத்துல நின்ன மேனிக்கே ஒரு எத்து ஏற்றிக்கலாமா, எதுக்கு அதில் கால் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு எத்து ஏத்துறாரு அப்படின்னு. பட் ஆனால் அன்னைக்கு அந்த எத்து தான் பயங்கரமான கூஸ்பம் மூமெண்டா இருந்திருக்கு. இன்னைக்கு கூட எனக்கு பார்க்கும்போது அப்படின்னு தெரிஞ்சு. பட் நான் வேற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது, உண்மைதான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் கையிலேயே அடிப்பாப்புல. அவர் புரட்சி தலைவர், மக்கள் திலகம். நம்ம கேப்டன் இருக்காருல்ல, காலிலேயே சொல்லிட்டு அடிப்ப போற அவர் புரட்சி கலைஞர். ஆக்சுவலி நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, படம் காட்டை அழிக்கக்கூடாது அப்படின்னு சரத்குமார்ல இருந்து ஆரம்பிக்குது. எஸ், சரத்குமார் இந்த படத்துல கேமியோ பண்ணியார், முதல்ல சொல்லவும் விட்டேன். அவர் அந்த அரசியல்வாதிகள் சொல்றாப்புல காட்டை அழிக்கக்கூடாது அப்படின்னு. காட்டு காடு இருக்கனால தான் நம்ம இவ்வளோ வளங்கள் இருக்கு, காடை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரையிலேயே நம்ம ரம்யா கிருஷ்ணனோட ஹீரோயின் ரம்யா கிருஷ்ணனோட ஐயோ அது நான் எப்படி சொல்றது, ஆமா, அதாவது எப்பயும் வழக்கமா வில்லன்கிட்ட இருந்து காப்பாற்றி ஹீரோ முறைப்படி பண்றத ஹீரோக்கிட்ட இருந்து தூக்கிட்டு போய் வில்லன்கள் முறை இல்லாம பண்றத, இதை எப்படி நான் சொல்றது, இல்லை நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஆமா, ஸோ அப்படி ஆரம்பிக்கிற ஒரு படம் வீரபத்ரன் நோக்கி மூவ் ஆகுது. வீரபத்ரன் யார் அப்படின்னு காட்டும் போது நம்ம லோகி இங்கேதான் சீனை ஆட்டையை போட்டிருக்காப்புல நம்ம ரோலெக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி தலையை சீவுறாப்புல, ரத்தம் தெறிக்க வருது. அடோ பாவி லோகி, இங்க இருந்துதான் இந்த ரோலெக்ஸ் ஆட்டையை போட்டியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ரோ, இட்ஸ் டூ மச் ப்ரோ. நீங்க மக்கள்கிட்ட உண்மையை ஒத்துக்கணும். இதுலதான் இன்ஸ்பயர் ஆனி எடுத்துக்கிட்டே அப்படின்னு. ஆமாங்க, உண்மையான ரோலெக்ஸ் நம்ம வீரபத்ரன் தாங்க, அதை அடிச்சு சொல்லுவேன்.
சரி, நான் முதல் தடவையா பாக்குறேன். ஒரு முழு படமா பார்க்கும்போது இந்த படத்துல அவ்வளவு ஆச்சரியங்கள் என்னை வந்து அப்படியே எப்படா அப்பலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சீரியஸ்லி. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அந்த பாம்பு வெடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ட்ரெயின் ஃபைட்டா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த மலைப்பாதையில் வெடிக்கிற குண்டுகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரிஜினல் குண்டு யூஸ் பண்ணி ஒரிஜினலாவே அங்க ஆட்கள் நிப்பாட்டி அந்த ஸ்டன் சீக்வன்ஸை ட்ரை பண்ணதெல்லாம், அதுவும் கேப்டன் சார்லாம் அந்த அந்த இடத்துல அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு தான் கிரீன் மேட். இன்னைக்கெல்லாம் வார் டூன்னு ஒரு கண்ட்ராவி எடுத்து வச்சுக்கிட்டு பிசிக்ஸே அப்படியே செத்துரும் போல. பிசிக்ஸ் வந்து டேய் ஐ எம் கோயிங் டு டை, ஐ எம் ஜட் டு யூ அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமான கிரீன் மேட் எஃபெக்ட் நடுவில் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கிட்ட அந்த ஃபைட் அந்த குதிரையில் போய் அந்த ட்ரெயினில் ஏறதா இருக்கட்டும், ட்ரெயினில் அந்தர்பல்ட்டி அடிக்கிறதா இருக்கட்டும், வேற மாதிரி உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அந்த ஸ்டன் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோட் சீன் வந்து கிளைமேக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வழி இருக்குமா அப்படின்னா, ஏன்பா இவ்வளோ எடுக்கணும், நம்ம சிஜி பண்ணிக்கலாமே. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ போலீஸ்காரங்க, அவ்வளோ எக்யூப்மெண்ட்டு, அவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸு, சீரியஸ்லி வந்து அதை பண்ண விதம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். எந்த சமரசமும் பண்ணாமல் அந்த லைவ் லொக்கேஷன் எடுத்தது தான் இந்த படம் மிகப்பெரிய கூஸ்பம்ப் மூமெண்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, கேப்டன் அப்படியே அழகா அமைதியா வர்ற மாதிரி வந்து அந்த எலிவேட் ஆகிற லெவல் இருக்குல்ல, உண்மையிலேயே கேப்டனோட படங்கள் வந்து உளவுத்துறையாக இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், வல்லரசா இருக்கட்டும், மஞ்சுநாதனா இருக்கட்டும், நரசிம்மாவா இருக்கட்டும், ராஜ்யமா இருக்கட்டும், தென்னரசா இருக்கட்டும், சொக்கத்தங்கமா இருக்கட்டும், கண்ணுபட போகுதையாவா இருக்கட்டும், எல்லா படங்களும் பார்த்து 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 கைத்தட்டி கொண்டாட்டமா சின்ன கவுண்டராக வளர்ந்த ஒரு கூட்டம் இந்த 90s கிட்ஸ். ஸோ இந்த 90s கிட்ஸ்க்கு பிடிச்சவன் இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கு. எஸ், அந்த சீனை அப்படியே கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி கொஞ்சம் சீன்ஸை வந்து நீங்களா சிஜி மாதிரி கிராஃபிக்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செம்மையா பிக்கப் ஆயிருக்கும். இந்த ஜென்ரேஷன் இந்த படத்தை இதுக்காகவே போலாம்னு கூட தோணிருக்கும். ஏன்னா அந்த ஒரு சிஎம் சீன் வரும், அந்த சீன்ல வந்து எல்லா சிஎம்ஐயும் காட்டுவாங்க. கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ கோர்ட் ரூம் சீன் இருக்கும். அந்த கோர்ட் ரூம்ல வந்து நீங்க கொலைகாரன் தானே அவ்வளோ பேசுவாங்கல்ல, அவ்வளவும் பேசிட்டு கடைசியா ஒரு சின்ன கிளிப் அப்படியே பேக் ட்ராப் போயிட்டு அப்படியே அது தூக்கி முன்னாடி வச்சு, நான் இதை ஆல்ரெடி சிஎம் சார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணேன். ஸோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ண யாரா இருந்தாலும், இதுக்கு தடையா இருந்தாலும் சுட்டுக் கொல்றதுக்கு உத்தரவு வாங்கிட்டு தான் பண்ணேன் அப்படின்றத முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த கோர்ட்ல இருக்க நீதிபதியில இருந்து வக்கீல இருந்து சிஎம்ஏ ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதையும் மீறி இவங்க தடுத்திருக்காங்க. ஸோ கேப்டன் பிரபாகரன் பண்ணது மிக சரி அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து அப்படி வெளியே வரும்போது அது மாசா முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி. இப்பயே மாசா தான் இருக்கு. ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவங்க ஒரிஜினலாவே கலைஞர் ஐயாவை தான் அவங்க சிஎம்ஆ எடுத்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவரோட குரலையே கூட இப்ப கேட்டு பெருமிஷம் ஆட் பண்ணியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். உண்மையிலேயே எனக்கு அப்படியே பயங்கர கூஸ்பமா இருக்கு. இங்க வரேன் சொன்னா நம்ப மாட்டீங்க. எஸ், சீரியஸ்லி நான் ரிவ்யூ எத்தனை முடிச்சுக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த ஆட்டமா தேரோட்டமா கூட்டமா அதிராட்டமா அந்த ஒரு சாங்கே 110 ரூபா ஒர்த்துங்க. அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல இளையராஜாவோட ஆடும்போது ஒர்த்து. அந்த ட்விஸ்ட்டு, அந்த ஒவ்வொரு கேரக்டரும், மன்சூர் அலிகானா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், வடிவுக்கரசு ஏஜென்ட் டீனாங்க. லோக்கிட்ட சொல்றதில்ல, எப்படி மன்சூர் அலிகான் வந்து ரோலெக்ஸோ, நம்ம வடிவுக்கரசு வந்து ஏஜென்ட் டீனா. நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் கரெக்டா. அதே மாதிரிதான் அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த சீன்ஸுமே நான் கூட நினைச்சேன் சக்கு பாட்டு இந்த படத்துல வருமோன்னு, அது இந்த படத்துல வரலையா. எஸ், எனக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்கணும் ஆசை. கருப்பு ரோஜா, இணைந்த கைகள், சிட்டிசன், காதல் கோட்டை, இப்படி நிறைய படங்கள் ரீலீஸ் பண்ணணும், அது தேட்டரில் பார்க்கணும்னு ஆசை. கிட்டத்தட்ட பாபா வந்துச்சு, போய் பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ண ஒரு படம்னா கேப்டன் பிரபாகரன். ஏன்னா தமிழ் சினிமாவில் வத்திருச்சா, கதை களமாக வத்திருச்சா, கிரியேட்டிவிட்டி வத்திருச்சா அப்படின்னா கிடையாது. உண்மையை காரணம் என்னன்னா, அன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து படத்துக்கு தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும், காசு கொடுத்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. டெலிகிராமில் தியேட்டர் பிரிண்ட்ல உட்காந்துட்டு அடுத்த நாளே படம் கேவலமாக இருக்குன்னு ஒரு மூளை மழுங்கி ஒரு கூட்டம் பெருகிட்டு இருக்கு.
அதுதான் காரணம். பட் ஈவன் தோ அந்த மூளை மழுங்கிய கூட்டத்தை தாண்டியும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் படத்துக்கு தேட்டருக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க எல்லாம் உழைக்கிற மக்கள். எஸ், ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, இந்த எவன்பா இங்க யோக்கியனா இருக்கான், எல்லாருமே அயோக்கியம் தான், அவனால தெரிஞ்ச அளவு திருடிட்டு இருக்கான் அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவன்லாம் அப்படி சொல்றானோ அவன் மட்டும்தான் அயோக்கியன். ஏன்னா அப்படி எவனுமே சொல்லாம இருக்கான்ல, ஒரு 90% பேர் கண்டிப்பா சொல்ல மாட்டான். இவன் பேசும்போது சரிசின்னு தலையாட்டு போடா அப்படின்னு வேலையை பாட்டு போயிடுவான். ஏன்னா அவன்லாம் உழைக்கிறவன், இவெல்லாம் அடுத்த உழைப்ப சுரண்டி திங்கிறவன். ஸோ தயவு செஞ்சு எப்பயுமே ஒரு படத்தை டெலிகிராம்ல பார்க்காதீங்க, தேட்டர் பிரிண்ட்ல பார்க்காதீங்க, தேட்டருக்கு போங்க. உங்களுக்கு பிடிக்கலையா டிவியில் போடும்போது பாருங்க, இல்லை ஓடிடியில் வரும்போது பாருங்க, நேர்மையா இருங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இந்த வாழ்க்கையில வந்து எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கேப்டன் விஜயகாந்த் சார். இன்னைக்கு அவர் இருந்திருந்தார் அப்படின்னா ரஜினியும் சரி கமலும் சரி இந்த பீக்ல இருந்தாங்க அப்படின்னாலும் 3வது இடத்துல இல்லை, 2 பேருக்கு நடுவில் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எஸ், ஈவன்ல மிஸ் பண்ணாலும் கோர்ட்ல ஒரு இன்ட்ரோ சீன் கொடுத்துருப்பாப்புல, அந்த சீன் பரண்டு இருப்பீங்க. நான் கத்தின கத்தி இன்னும் அந்த வீடியோல இருப்பீங்க, போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு கேப்டன் ராவனோட அந்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு அவ்வளோ கூஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. மெமரிஸ் கிட்டத்தட்ட நான் முதலோட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மெமரபுளான மூமெண்ட் நிறையா இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அடுத்தது போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். கொடுத்த 110 ரூபாய் ஒர்த்து தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைகள் இருந்தாலும் சரி நிறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம உங்க ராபினோட நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிவிக்கணும். அருள் பவாசனை ரவினா அன்பின் காதலன் ஆட்டமா தேரோட்டமா ஏ ரம்பா ரம்பா ரம்பாதா ரம்பா பொண்ணு சம்பாதா. டைகர் கா ஹுக்கும்.